Hi, welcome to D Trading Class, the Stock Market Institute. So, மார்க்கெட்டில் வந்து nowadays வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோடைய அவேர்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம சைட்லேயே வந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பற்றி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னே தெரியாமல் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா லைக் நம்ம வந்து லைக் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டாக அந்த போர்ட்ஃபோலியோ டேக் கேர் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலையும் நிறைய அவேர்னஸ் நம்ம எங்கே திரும்பினாலும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து மியூச்சுவல் ஃபண்டோடைய அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பர்டிகுலராக ஒரு ஏஜ் கேட்டகரி ஆஃப்டர் 35 நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். பட் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு எஸ்டபிள்யூபி பண்ண போகிறோம். எஸ்டபிள்யூபினா சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்னுடைய ஃபண்டை நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டை நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபண்டை நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நான் ரெகுலராக வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், அதாவது எஸ்டபிள்யூபி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எந்த ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ அதுதான் நம்ம தம்ப்நெயில்ல பார்த்துருக்கோம். இந்த பர்டிகுலர் ஃபண்டில் லாஸே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபண்டு என்ன, இந்த ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி இந்த ஃபண்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் பண்ணுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ஃபண்டு பேர் வந்து மல்டி அசெட் அலோகேஷன் இல்லை மல்டி அசெட் ஃபண்ட். ஸோ முதல்ல அசெட் கிளாஸ்னால் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் மல்டி அசெட்னா என்னன்னு சொல்கிறேன். ஒரு அசெட் கிளாஸ் அப்படின்னா இப்போ ஈக்விட்டி ப்ராடக்ட் வந்து ஒரு அசெட் கிளாஸ். ஈக்விட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸோ எஸ்பிஐயோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோ இதோடைய ஷேர்ஸில் எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு அசெட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது லைக் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கட்டும், ஒரு என்சிடிஸ் இருக்கட்டும். ஃபிக்ஸட் டெபாசிட்னா ரெகுலர் நம்ம ட்ரெடிஷ்னலாக நமக்கு தெரிஞ்ச பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டு. அதே மாதிரி ஒரு நான் கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்ஸ், அதாவது ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும்னா கம்பெனி ஆஃபர் பண்ணுற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னும் போது ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தான் இருக்கும். உங்கள் கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி மிக 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 குறைவு. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம். இது ஒரு அசெட் கிளாஸ். ஸோ இன்னொரு அசெட் கிளாஸ் வந்து மெட்டல்ஸ், அதாவது கோல்டு அண்ட் சில்வர், அப்படி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா கமாடிட்டின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே அசெட் கிளாஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா நார்மலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈக்விட்டியில், அதே மாதிரி கோல்டில், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது மூணுத்துலேயும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மல்டி அசெட் அப்படின்னு சொல்லுவோம். இதிலே நிறைய டைனமிக் அலோகேஷன், அசெட் அலோகேஷன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டைனமிக் அலோகேஷன்லாம் என்னன்றது நான் இப்போ உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக ஒரு விஷயம் புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்விட்டி வந்து மேலே போகுது அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவே மார்க்கெட் கிராஷ் ஆகுது, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது, பெரிய டவுன் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபண்ட்ஸை எடுத்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடுவாங்க. அதுதான் கோல்டு அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ அப்போ தங்கத்தில் போட்டால் உங்களுக்கு வந்து பணம் சேஃபாக இருக்கும். ஆவரேஜா இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் நீங்கள் ஒரு 15-20 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு வந்து எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும் அப்படின்னா ஆவரேஜாக வந்து உங்களுக்கு 10 to 15% ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். நிறைய பேருடைய பெரிய நம்பிக்கை வந்து மண்ணு பொண்ணு ரெண்டுத்தில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உங்களுடைய முதலீடு மோசம் போகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி இது எப்போ வந்துன்னா மார்க்கெட் நல்லா கிராஷ் ஆகும்போது நமக்கு பணம் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு அசெட் அலோகேஷனில் என்னென்ன அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது உங்கள் ஃபண்டு வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபண்டாக சேஃபாக இருக்கும். ஸோ இதனாலே ரிட்டையர்மெண்ட்டில் வர பணத்தை இப்போ நிறைய கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிட்டையர் ஆகி வர பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு அசெட் அலோகேஷன் இருக்கிற ஃபண்ட்ஸை
வந்து பார்த்து அதில் அவங்க ஃபண்ட்ஸை பார்க் பண்ணி அதுலேருந்து எஸ்டபிள்யூபி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15% பர் இயர் ரிட்டர்ன் கொடுக்குது சின்ஸ் இன்செப்ஷன். வாட் இஸ் இன்செப்ஷன்னா இந்த ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரெகுலராக வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபண்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா இப்போ உங்களுக்கு அப்படி இருக்கும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே சேஃபாக இருக்கும். என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு ப்ரிஃபரபுளாக ஒரு ஏஜாக இருக்க கிளைண்ட், அதாவது 30+ இல்லை 35+, ரிஸ்க் நிறைய எடுக்க வேணாம் அப்படின்னு எதிர்பார்க்குற கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபண்டு ப்ராடக்ட் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டு வந்து பர்டிகுலராக நீங்கள் பெரிய க்ரோத் எதிர்பார்த்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ ஒரு க்ரோத் ப்ராடக்டாக பார்க்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு லார்ஜ் கேப்போ இல்லை ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். ஈவன் லாங் டேர்மை பொறுத்தவரை நீங்கள் ஈவன் ஸ்மால் கேப் கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பட் இந்த மாதிரி வந்து ஒரு சேஃபான ஃபண்டாக இருக்கும் தேவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என் முதலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அப்படி எனக்கு க்ரோத்தை விடையும் பணம் முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபண்டை நீங்கள் வந்து விச் மீன்ஸ் நான் க்ரோத் இல்லைன்றது சொல்ல வரல, உங்கள் பணம் சேஃபாக இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட் க்ரோத்தாக இருக்கும். ஓகேங்களா? லைக் நம்ம இண்டெக்ஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஃபண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து இல்லை உங்களுக்கு என்ன ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தேவைப்பட்டது, என்ன ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் 3 இல்லை 5 ஃபண்ட்ஸு பர்டிகுலராக மல்டி அசெட்டுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி அல்லது மல்டி அசெட்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். நான் கண்டிப்பாக ஒரு டாப் 5 மல்டி அசெட் ஃபண்டோட உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மல்டி அசெட்னா என்ன நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இதுதான் அதோடைய கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.